இவ்வாறு நீர் மற்றும் இவ்வாறு நிகழ்ச்சியில் உங்களுடைய அன்போடு சந்திப்பது AJJ சந்திரா. ஆமியர்களே, இன்று இவ்வாறு நேராக இலங்கை கண்டி நகரிலிருந்து சக்தி மகுடம் சூட்டியதற்காக 2024 பரிசிலை பெற்றுக் கொண்ட செல்வி பிரணவி செல்வகுமார் அவர்கள் கலந்து சிறப்பிக்கிறார்கள். ஆமியர்களே, இந்த மகுடம் சூட்டிய பிரணவி அவர்கள் இப்பொழுது இணையத்தோடு இணைந்திருக்கிறார். அவரை இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கம் செல்வி பிரணவி. வணக்கம் சார். எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கின்றோம். மீண்டும் ஒரு தமிழ் பிரபல்யமான ஒரு பாடகி ஒருவரை நாங்கள் இன்று கண்டியில் நினைத்திருக்கிறோம். கூறுங்களேன், கண்டியில் தான் படித்தீர்களா அல்லது எங்கு உங்களுடைய ஆரம்ப கல்வி உயர்கல்வியை கற்றீர்கள்? சார், நான் கிரேட் 1ல இருந்து 13 வரையுமே கேண்டி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல தான் எனது கல்வியை தொடர்ந்தேன். அதுக்கு பின்னர் இப்ப யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியில பொருளியல் துறையில 2ஆம் வருட மாணவியாக இருக்கிறேன். நல்ல விடயம், நல்ல விடயம். அதாவது பொருளியல் துறையில் கற்பது என்பது ஒரு பொருளியலான வரல ஒன்று ஆசைப்பட்டதோ அல்லது என்ன காரணத்துக்காக பொருளியல் எடுத்துக்கொண்டீர்கள்? பொருளியல் நான் ஏலெவலையும் ஒரு பாடமா செய்தேன். அப்ப பேராதெனி யூனிவர்சிட்டியில எங்களுக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இல்ல. தமிழ் மீடியத்துக்கு சிங்கள மீடியத்துக்கு இல்ல. அந்த காரணத்தினால நான் இப்ப எக்கானமிக்ஸ் படிச்சு கொண்டிருக்கிறேன். பொருளியல் துறையில இந்த டிகிரி முடிய மேல் படிப்புகள் எனக்கு இசைத்துறையில நடனத்துறையில படிக்கிறதுக்கு தான் ஆசை இருக்குது. நிச்சயமாக. சரி, நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இசைத்துறை நடனத்துறை என்று. இசையை முறைப்படி கற்க துவங்கினீர்களா? இத்தனை வயதில் கற்க துவங்கினீர்கள்? நான் சுமார் 3 வயதுல இருந்து இசை கற்க தொடங்கிட்டேன். என்னுடைய குரு திருமதி கலைவாணி ஜெகதீஸ்வரன் அவர்கள். அப்ப இசைக்கு அப்பாலே நடனம் பரதநாட்டியம் பழகுறீர்களா? பரதநாட்டியம் நான் 3 வயதுல இருந்து படிக்க தொடங்கிட்டேன். திருமதி உமா ஸ்ரீதரன் அவர்கள்ட்ட படிக்கிறேன். இன்னும் படிச்சு கொண்டிருக்கிறேன். இன்னும் படிச்சு கொண்டிருக்கிறீர்கள். நல்ல ஒரு விடயம். அதாவது கல்வியோடு மட்டும் நின்று விடாமல் இப்படியான கலைகளிலும் ஈடுபடுவது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரலாம். அதே வேளையில் நாங்கள் பாவிக்கிற ஒரு வசனம் இப்ப ஒரு பேஷன் சொல்வார்களே, இப்ப வானொலி செய்வதோ அல்லது நடிப்பதோ அல்லது பாடுவதோ ஒரு பேஷன். சரி, இப்ப இன்னொரு பக்கம் வருவன். இப்ப நீங்கள் 3 வயதிலிருந்து முறைப்படி சங்கீதம் கற்று வந்தாலும் அல்லது பரதநாட்டியத்தை கற்று வந்தாலும் இந்த பல்கலைக்கழக படிப்பு உங்களை தடுக்கவில்லையா அல்லது எப்படி அதையெல்லாம் சமாளித்துக் கொள்கிறீர்கள்? கிரவுனுக்கு போன நேரம் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. எங்களுக்கு ஸ்ட்ரைக் இருந்தபடியா கொஞ்சம் யூனிவர்சிட்டியோட சமாளிக்க கூடியதா இருந்தது. சரியா ஃபைனல்ஸ் நேரம் தான் எனக்கு என் செமஸ்டர் எக்ஸாமும் வந்தது. எல்லாம் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி செய்து முடிச்சாச்சு. சரி, நல்ல ஒரு விடயம். சரி பிரணவி, அதாவது இவ்வளவு காலமாக இந்த சக்தி குளோபல் சூப்பர் ஸ்டார், அதுக்கு பின்னர் மகுடம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு காலம் தாமதமாக அந்த போட்டிகள் நுழைந்து கொண்டீர்கள்? 2024 மட்டும் ஏன் தாமதம்? நான் பாடசாலையில கல்வி கற்ற நேரம் முழுக்க தமிழ் தின போட்டிகளுக்கு ஒவ்வொரு வருடமுமே போவேன். இசை என்று மட்டும் இல்லை, இசை, நடனம், பாவுதல் எல்லாத்துலயுமே பங்கு பற்றி எப்படியும் ஒவ்வொரு வருடமும் தேசிய மட்டத்துல போய் பங்கு பெற்றுவேன். ஆனா அதோட நின்றுட்டு அதுக்கு மேல எதுக்குமே போக முடியாம இருந்து, என்னடா வீட்டுலயும் கல்விக்கு முக்கியத்துவம் கூட கொடுத்தாங்க. அப்ப எனக்கு அந்த நேரத்துல இப்படி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கேல்ல. இப்ப பல்கலைக்கழகத்துக்கு போன பிறகு என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரே சொல்லி கொண்டிருப்பினும் சூப்பர் சிங்கருக்கு போ, இந்தியாவுக்கு போன்னு சொல்லி ஸ்கூல் காலத்துல இருந்தே சொல்றது. அப்ப இதுக்கும் போன பிறகு சரி எங்கட நாட்டுக்குள்ள தானே ட்ரை பண்ணி பாப்போமேண்டு இங்க கேண்டிலேயே ஆடிஷன்ஸ் செய்தாங்க. அந்த காரணத்தினால நான் லெக்சர் முடிய சும்மா சரி போய் அட்டென்ட் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம் தான் ஆடிஷன்ஸுக்கு போனேன். போகத்தான் பேருந்து அங்க இருந்து கால் வந்தது, சிலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி. பிறகு ஒவ்வொரு முறையும் கொழும்புக்கு போக வேண்டி இருந்தது இந்த இதுக்காக. ஆனால் என்ற விருப்பத்துக்காக அம்மாவும் சப்போர்ட் பண்ணினா சரியான மாதிரி. அப்ப எனக்கு இதை செய்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. நிச்சயமா.
நல்ல வடிவாக அதில் பாடியிருப்பீர்கள். அதை நேர்கள் பார்த்திருப்பார்கள். குறிப்பாக இலங்கையில் உள்ளவர்கள் தெரிந்திருக்கும், அல்லது இப்போ போய் பார்க்கலாம் நீங்கள் எப்படி பாடியிருப்பீர்கள்னு சொல்லி. நேர்களுக்காக ஏதாவது ஒரு பாடலை தந்திருந்த ஒரு சரணம் இல்லை ஒரு பல்லவியை தந்திருந்தால் நேர்களும் மகிழ்வார்கள். ஆகவே ஒரு பாடல் உண்டை தாருங்களேன் நேர்களுக்காக. என என்ன செய்தாய் வேங்குழலே, என என்ன செய்தாய் வேங்குழலே, எனக்கும் உனக்கும் ஒரு பகையிலையே, எனக்கும் உனக்கும் ஒரு பகையிலையே, நாடும் சுகநாதம் தந்திரம் எழுதா இந்த இளமனம் இழகிடவே, என்ன என்ன செய்தாய் வேங்குழலே. அருமையிலும் அருமை. அதாவது நீங்கள் உங்களுடைய இணையத்தினூடாக பாடியிருந்தாலும் அந்த ஒலியினுடைய தரம் மிகவும் அருமையாக வந்திருந்தது. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் பிரணவி. தேங்க்யூ சார். நிச்சயம். நன்றி ஐயா. நன்றி. அதாவது இப்ப இன்னொரு விடயம், இப்ப போட்டிக்கு நீங்கள் ஏற்கனவே முறைப்படி சங்கீதம் கற்றுக்கொண்டாலும் ஒரு போட்டி என்று போகின்ற பொழுது என்ன சொல்றது, ஏற்கனவே நீங்கள் பஜனைகள் அல்லது சினிமா பாடல்கள் எல்லாம் பாடியிருக்க மாட்டீங்க உங்களுடைய வகுப்புகளில். சினிமா பாடல் என்று போகின்ற பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஒன்று இருந்திருக்கும். என்ன, அதை எப்படி சமாளித்துக் கொண்டீர்கள்? இதை நான் சொல்லியே ஆகணும் இந்த இடத்துல. எனக்கு பெரிய சவாலாகத்தான் இருந்தது. நான் நார்மலா போட்டிகள்ல போய் பாடி இருக்கிறேன். இருந்தாலும் இப்படி மைக்க பயன்படுத்தி கொண்டு ஒரு பெரிய ஆடியன்ஸுக்கு முன்னால நான் இதுவரையும் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணி, எப்பயுமே பாடுவேன் அப்படியே கண்ணை இருக்க பூட்டிட்டு பாடி முடிச்சுட்டு வந்துருவேன். இப்ப அங்க போய் எங்களுக்கு மென்டர்ஸ் தந்திருந்தாங்க. இப்ப எனக்கு மென்டரா இருந்தது ராய் ஜாக்சன் அண்ணா, கோச்சா இருந்தார். அவர் எனக்கு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது எப்படி, மைக்க பிடிக்கிறது எப்படி, அதுல இருந்து எல்லாத்துக்குமே அவை சரியா ட்ரைனிங் கொடுத்தவை. அது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இப்ப நான் ஸ்டேஜ்ல பாடக்குள்ள நல்லா சிரிச்சுட்டு ஆடியன்ஸோட இன்டராக்ட் பண்ணி பாடுறதுக்கு பழகி இருக்கிறேன். இது எனக்கு முடியாத ஒரு விஷயம். இப்ப சக்தி டிவிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு போன பிறகு நான் புதுசா படிச்சு கொண்ட ஒரு விஷயம் அது. நிச்சயமா நிச்சயமா. அந்த வகையில சக்தி டிவி ஒரு முக்கியமான ஒரு கடமையை செய்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற பாடகர்களை வெளியில கொண்டு வரதுல ஒரு முக்கியமா இருக்குது. நல்ல ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியா போகின்றது. எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, அந்த முதல் சக்தி குளோபல் சூப்பர் ஸ்டார் ஆரம்பித்த பொழுது ஆஸ்திரேலியாவிலும் வந்து பதிவுகள் மேற்கொண்ட ஞாபகங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது, பார்த்திருக்கின்றோம். ஆகவே அதனுடைய கஷ்டம் எல்லாம் தெரியும் எங்களுக்கும். ஆகவே அதையெல்லாம் தாண்டி ஒரு விருதை பெற்றிருப்பது ஒரு முக்கியமான விடயம். சரி, இப்ப நீங்கள் பாட போகின்ற பொழுது எல்லோருமே உங்களைப் போல புறப்படி சங்கீதம் கேட்டவர்கள், நல்லா பாடக்கூடிய எல்லாம் வந்திருப்பார்கள். ட்ரைனிங் நடந்தாலும் உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருந்ததா, இவ்வளவு கடைசி மட்டும் போவேன் என்று சொல்லி, அல்லது எப்படி அது அந்த அந்த சவாலை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்? என்ன நடந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன். இல்ல, நான் கடைசி மட்டும் போகணும் என்ற இதை விட என்னுடைய பெஸ்ட கொடுக்கணும் தான் எப்பயுமே நினைக்கிறது. எந்த ஒரு பாட்டு பழகினாலும் என்னால முடிஞ்ச அளவு பிராக்டிஸ் பண்ணி என் மேக்சிமம் கொடுப்பேன். என்னோட என் தங்கச்சியும் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன் அந்த போட்டியில. ரெண்டபடியா நான் நினைக்கிற 2 பேருமே ஃபைனல்ஸுக்கு வருவோம் என்று நினைச்சிருக்கேல. இருந்தாலும் இது எதிர்பாராத விதமா நடந்துட்டு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி சொல்லணும். அப்ப தங்கச்சியும் முறைப்படி சங்கீதம் கற்றுக்கொண்டிருக்கிறாரா? சங்கீதம் கற்றுக்கொண்டிருக்கிறாரா தங்கச்சி? ஓமோம், அவவும் சின்ன வயதுல இருந்து படிச்சவதான். சரி, நான் நினைக்கிறேன் தங்கச்சியும் இன்னொரு முறை 2026 போட்டிக்கு போனா திருப்பி வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படித்தானே? மீண்டும் போகலாம் தானே போட்டிக்கு? என்ன மீண்டும் போகலாம், பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இப்ப இந்த இப்படி பாடுகின்ற பொழுது, அதாவது சொல்வார்களே, இப்பொழுது ஓட்டிங் சிஸ்டம் என்ன, உங்களுக்கு எல்லாரும் போட் பண்ணணும், என்ன பதியணும், என்ன அப்ப எப்படி அதுக்கு ஒரு ஏதாவது மக்கள் எப்படி செய்வார்கள்? எல்லாரும் இப்ப எல்லாரும் நிகழ்ச்சியை பார்ப்பார்களா, அல்லது சக்தி ஊடகத்தினூடாக பார்ப்பவர்கள் மட்டும்தான் போட் பண்ணலாமா, அல்லது வேறு இடங்களில் தூர இடங்கள்ல வெளிநாடுகள் உள்ளவர்களும் போட் பண்ணலாமா? அதை பற்றி நேர்களுக்கு சொல்லுங்கள். என்ன நடக்கும், எப்படி நடக்கும்? அனைவருமே ஓட் பண்ணலாம். தேவையான உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லாருமே ஓட் பண்ணலாம். இங்க டிவி பார்க்காதாக்களும் ஓட் பண்ணலாம். அப்படி ஒரு
வரையறை இருக்கேல. எல்லாருக்குமே vote பண்ணக்கூடிய வசதி இருந்தது. சரி, நல்ல ஒரு விடயம். இப்ப எப்படியான கேட்டகரி முந்தியெல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு குத்து பாடலோ அல்லது ஒரு கர்நாடக சங்கீத பாடலோ பாடணும்ண்டு. நீங்கள் பங்கு பெற்றிய போட்டியில் எப்படியான வகைகள் அல்லது எந்த மாதிரியான கேட்டகரிஸ் இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? எங்கட சீசனை பொறுத்த வரையில ஒவ்வொரு ரவுண்ட்ஸுமே அந்த வகைகளா பிரிச்சு பாடல்களை பாடணுமென்ற கட்டாயம் எங்களுக்கு இருக்கேல. ஆனா எங்கட கோச் வந்து எங்கட திறமைகளை வேற வேற கோணங்களை காட்டணும்ன்றத அடிப்படையாக வச்சுக்கொண்டு எனக்கு ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே வித்தியாசமான ஜேர்னஸ்ல தான் பாட்டு கொடுத்தவர். ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே என்ன போய் பார்த்தா தெரியும், ஒவ்வொரு மாதிரியான பாடல்கள் தான் பாடியிருப்பேன். சில பாடல்கள் யூடியூப் வலைத்தளத்துல போட முடியாம இருந்தது சில பிரச்சனைகளால. அப்படி நாங்க எல்லா விதமான பாடல்களையுமே நான் பாடினேன். எனக்கு அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. ஒரே ஒரு கட்டுக்குள்ள இருந்த நான் அதுக்குள்ள போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் புதுசா எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது எனக்கு. நிச்சயமா நல்லது. நேர்களுக்காக இன்னொரு எனக்கு பயம் கூட இருந்தது எனக்கு. சொல்லுங்க. முந்தி எனக்கு பயம் கூட இருந்தது. எனக்கு இந்த மாதிரியான பாடல்கள் நான் பாடுவேனா, எனக்கு வரவே வராதுன்னு நினைச்சு கொண்டிருந்ததெல்லாம் அங்க போய் பாட வேண்டி இருந்தது. அது எனக்கு முடியும் மட்டும் நான் ரியலைஸ் பண்ணினது அங்க போய் அந்த ட்ரை பண்ண பிறகுதான் அதெல்லாம். சரி, நல்ல ஒரு விடயம். இப்ப நேர்களுக்காக இன்னொரு வித்தியாசமான பாடல்கள் எல்லாம் பாடுன்னு சொன்னீர்கள். அங்கு பாடிய பாடல் அல்லது உங்களுக்கு வரவேற்பை தந்த பாடல் அல்லது கூடுதலான ஓட்டை தந்த பாடல் ஒரு பல்லவியை இல்ல சரணத்தை பாடுங்களேன். அதுல பாடாத இன்னொரு வெஸ்டர்ன் சாங் ஒன்று பாடட்டா? ஓகே, தாருங்க, பாடுங்க. பாடு. கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்த்தால் இந்த தேகம், கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்த்தால் இந்த கண்கள், கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்த்தால் இந்த நெஞ்சம், சந்திரலேகா லேகா சந்திரலேகா லேகா, கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாக சேர்த்தால் இந்த தேகம். அருமை அருமை. அதாவது இந்த பாடலை எல்லோரும் சிரமப்பட்டு வடிவா பாடுவார்கள். நீங்கள் இந்த ஒலிவாங்கினூடாக மிகவும் சிம்பிளாக இலகுவாக பாடிவிட்டீர்கள். பாராட்டுக்கள் பிரணவி. நன்றி ஐயா. நிச்சயமாக ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் பிரணவி அழைத்துக் கொள்வோம். நேர்களே, நீங்களும் உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்தாலும் நீங்களும் கலந்து சிப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றை ஒன்று, உங்களுடைய விருப்பத்தை எங்களுக்கு மின்னஞ்சலூடாக அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகள் சிட்னி நேரம் இரவு 9:30 மணிக்கு ஏடிபிசியுடைய தனிப்பட்ட வானொலியோடாகவும், ஏடிபிசியுடைய முகநூல், ஏடிபிசியுடைய யூடியூப் சேனல், ஏடிபிசியுடைய தனிப்பட்ட இணையத்தினூடாகவும் வானொலிகள் எடுத்து வரப்படுகிறது என்பதை உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். சரி, இப்ப இந்த போட்டிக்கெல்லாம் போய் இப்ப பாடி முடிச்சு மகுடம் எடுத்து 2024 மகுடம் சீசன் 1 நீங்க மகுடம் எடுத்து வந்துட்டீங்க. இப்ப இதுக்கு பிறகு யூனிவர்சிட்டிக்கும் போறீங்க. இதுக்கு பிறகு மேட நிகழ்ச்சிகள்ல கொழும்புல எப்பயாவது பாடினீங்களா அல்லது கண்டியில பாடி இருக்கிறீங்களா அல்லது வாய்ப்பு கிடைத்ததா? நிறைய வாய்ப்பு கிடைச்சது. கொழும்புல அடிக்கடி போய் பாடிட்டு வந்தேன். இப்ப போன கிழமை ஸ்ரீனிவாஸ் லைவின் கான்சர்ட் நடந்தது யாழ்ப்பாணத்துல. அதுலயும் எனக்கு ஒரு பாடல் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. நல்ல ஒரு விடயம். அதாவது இப்படி ஒரு டைட்டில் வினரை கூப்பிட்டு பாட வைப்பது, அதுவும் நான் எப்பொழுதும் ஒரு சந்தோஷப்படுவது உண்மை என்னடா என்றால், இப்படியான நம்ம ஊர் கலைஞர்களை ஊக்குவிப்பது ஒரு முக்கியமான கடமை. இந்திய கலைஞர்கள் வரத்தான் வேணும் என்றால், அதே வேளையில உங்களை போன்றவர்கள் வருகின்ற பொழுதுதான் இதுக்கான ஒரு
இந்த மார்க்கெட் என்று சொல்றது மார்க்கெட் செக்மெண்டேஷன். நீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு மார்க்கெட்டை படிக்கலாம், அல்லது அதனூடாக வருகின்ற சவுண்ட் சிஸ்டத்துக்கு வரும், அதனூடாக வருகின்ற எல்லோருக்குமான ஒரு தொழில் வாய்ப்பு அல்லது ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு வாய்ப்பு வந்து கொண்டிருக்கும் பொருளாதார ரீதியாக. அப்ப இதை நம்பி இருக்கிறவர்கள் அல்லது அதுக்கு அதை நோக்கி போவர்களும் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கும். இல்லை என்றால் அது அப்படியே அழிந்து விடும். அதனால்தான் எங்களுடைய கூடுதலாக நான் உள்ளூர் கலைஞர்களை கூடுதலாக ஆதரிப்பது என்ற உங்களை போன்றவர்களை தட்டி கொடுத்தால்தான் இந்த இண்டஸ்ட்ரி அல்லது இந்த பாடுகின்ற தன்மை. உங்களை போன்ற இன்னொரு 5 வருடத்துக்கு பின்னர் இன்னொரு பாடகி கொண்டு வர வேண்டும் என்ன கண்டியிலிருந்து. அப்ப அப்படியான நிகழ்வெல்லாம் நடக்கணும். அதைத்தான் கேட்டிருந்தேன். இப்ப எப்படி சமாளிக்கிறீர்கள்? இப்ப பல்கலைக்கழகத்தில் படிச்சு கொண்டு இப்ப நிகழ்ச்சிக்கு போறதெல்லாம் லெக்சர்ஸ் இருக்கும், எப்படி சமாளிக்கிறீங்கள் இதெல்லாம் பிரணவி? ஓம் சார், என்னடா இந்த ஷோக்கு கூட முதல் நாள் எனக்கு ஒரு பரீட்சை இருந்தது. முடிச்சிட்டு இரவு பஸ் எடுத்து தான் அடுத்த நாள் காலமே யாழ்ப்பாணத்துக்கு போய் இறங்கி ரிஹர்சலுக்கு போய் அன்றைக்கு பாடினது. எனக்கு இருக்கிற விருப்பம் காரணமா அம்மாவும் என்னோட வந்தா. அம்மாவும் வந்து சப்போர்ட் பண்ணுறபடியா எனக்கு பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருந்தது. முடிஞ்சு வந்து திரும்ப இந்த வெள்ளிக்கிழமையும் ஒரு எக்ஸாம் இருந்தது. என்றாலும் அது மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது தவற விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நான் போயிட்டு வந்தேன். நிச்சயமா நிச்சயமா. நான் ஏன் கேட்டேன் என்றால் சிலர் யோசிப்பார்கள் இதெல்லாம் இலகுதானே என்று. ஆனால் ஒரு பாடகியாக ஒரு இளம் பட்டதாரியாக வந்து கொண்டிருப்பவர் இவ்வளவு சவால்களை தாண்டித்தான் பாடவும் பண்ணி இதை செய்யணும் என்ன. ஆகவே அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து முயற்சியுங்கள். உங்களுக்கு நல்லொரு எதிர்காலம் வேற காத்திருக்கின்றது. அது கல்வி ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய பேஷன் பாடல்கள் ரீதியாக கூட இருக்கலாம். சரி, இன்னொரு கேள்வி. இப்ப நீங்கள் இன்னொரு 2 வருடத்தில் ஒரு பொருளியல் பட்டதாரியாக வெளிவரப் போகிறீர்கள். அதே வேளையில் இந்த பக்கம் கலையையும் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப எந்த பக்கமா போகிறீர்கள்? நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் இது பேஷன் சொல்லிட்டீங்களே ஏற்கனவே. அப்ப நீங்கள் அல்லது டூ ஏர்லியா இதை பற்றி சிந்திப்பதற்கு எது உங்களுக்கு கூடுதலான விருப்பத்தை தருகின்றது? உண்மையை சொன்னால் எனக்கு விருப்பம் கலைத்துறையில தான் இருக்குது. அப்ப முடியட்டும், இந்த பட்டப்படிப்பு முடிந்த பிறகு நான் ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு முடிவுக்கு வரணும். ஆனா எனக்கு உண்மையா கலைத்துறையில தான் அதிகம் ஈடுபாடு இருக்கு சின்ன வயதுல இருந்தே. ஏ லெவல்லையும் ஓ லெவல்லையும் நல்ல பெறுபர்கள் பெற்றுக்கொண்டபடியால எனக்கு உண்மையா சயின்ஸ் செய்யறதுல விருப்பம், சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல போறதுக்கு விருப்பம் இருக்கேல. வீட்டுல எல்லாருக்குமே நான் சயின்ஸ் படிக்கணும் என்றுதான் விருப்பம். ஆனா நான் ஒரு வருஷம் அந்த ஸ்ட்ரீம்ல படிச்சனும் கூட, படிச்சா பிறகும் எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்றத விளங்கப்படுத்தி கஷ்டப்பட்டு தான் நான் திரும்ப கலைத்துறையில உள்ள வந்தேன். ஏலவெல்லையும் நல்ல பெறுபவர்கள் இருந்தபடியால என்ன கலைத்துறையில படிக்க விட விரும்பல யாருமே. எல்லாரும் அந்த வகையில நான் நினைக்கிறேன் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். அவர்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி விட்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்று நீங்கள் சிகரம் தொடக்கூடிய இருக்கிறது தெரியவில்லை. படிப்பிலும் சரி, உங்களுடைய கலையிலும் சரி. இன்றைக்கு என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதை கூட இந்த கலை தான் என்று சொல்லிக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாம். என்ன இந்த கலையினூடாக நீங்கள் வந்தபடியத்தான் நான் உங்களுக்கு அறிமுகமானேன் இந்த வானொலி கூடாக நினைத்துக் கொள்வதற்கு. அப்படித்தானே? கலைதான் மேல கொண்டு வந்திருக்கிறது. சரி, நல்ல ஒரு விடயம். இப்ப நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இப்ப கண்டியில இருக்கிறீர்கள், கனகாலம் இருந்தேன்னு 13 வருஷமா இருக்கிறேன்னு சொல்றீங்க. இப்ப கண்டியில உங்களை போன்ற மாணவிகள் இந்த கலையோடு அல்லது பாடலோடு அல்லது இசையோடு ஈடுபடுகிறார்களா அல்லது இந்த தொழில்நுட்பம் அவர்களை குழப்பிக் கொண்டிருக்குதான்னு எப்படி பாக்குறீங்க? மாணவர்கள் ஈடுபடுறாங்க, இல்லைன்னு இல்ல. இருந்தாலும் எங்கட காலத்துல இருந்ததை விட இப்ப இருக்கிற மாணவர்கள் இப்ப ஏதாவது ஒரு பயிற்சிக்கு கூப்பிட்டா கூட உடனே சொல்ற விஷயம் எங்களுக்கு கிளாஸ் இருக்குது, வகுப்பு இருக்குது. எல்லா பாடத்துக்கும் இப்ப வகுப்புக்கு போறதுதான் அவைக்கு முக்கியமா இருக்குது ஒழிய இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறதுல பெற்றோருமே அதிக ஆர்வம் அந்த வகுப்புகள்ல தான் காட்டுறாங்களே ஒழிய இந்த மாதிரி விஷயங்கள்ல பிள்ளைகளை ஈடுபட வைக்கிறது குறைஞ்சு கொண்டேதான் வருது காலம் போக போக. நிச்சயமாக நிச்சயமாக. அதாவது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்படியான விடயங்களில் பெற்றோருடைய தான் தம்பி, அதாவது நாடகமோ அல்லது பாடலோ ஆடலோ என்பது பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சில திணிப்புகள் இருக்கிறது. உண்மை, 100% உண்மை. ஆனால் ஒரு பக்கமாக யோசித்தீர்கள் என்றால் பெற்றோருடைய பார்வையில் ஒரு பிள்ளை அல்லது ஒரு தன்னுடைய பிள்ளை படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்று தான் யோசிப்பார்கள். அப்படித்தானே?
ஓ! அது ஓகே. படிக்கோணும். கட்டாயம் படிக்கோணும். படிக்கிறதோட சேர்த்து இந்த விஷயங்களையும் கொஞ்சம் ஈடுபாடு இருந்தா அவைக்கு மத்த விஷயங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சு கொள்றதா இருக்கட்டும், ஒரு மனதுக்கு ஆறுதலா அவை ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல உருவாக்கிக் கொள்ளலாம். இந்த கலைத்துறையில ஈடுபடுறதனூடாக. அதோட நிச்சயம், சேர்த்து அவை படிப்பையும் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டா, நல்ல ஒரு அனுபவமா இருக்கும் அவைக்கு. நிச்சயமா. கல்வியோட மட்டும் இருக்காம இந்த மாதிரி விடயங்களையும் ஈடுபடுறதனூடாக, அவையோட மனதும் நல்ல ஒரு திடமான, சந்தோஷமான நிலையில வச்சுக்கொள்ளலாம். நிச்சயமா. சரி. இப்ப ஏதாவது பழைய பாடல்கள் ஏதாவது இந்த போட்டியில் பாடியிருக்கீர்களா? இல்ல இடைக்கால பாடல் ஏதாவது பாடியிருந்தீர்களா? இந்த உங்களுடைய போட்டியில் மகுடத்தை வெல்கின்ற பொழுது. ஏதாவது பழைய பாடல் அல்லது இடைக்கால பாடல் ஏதாவது அல்லது நேர்களுக்கா ஒரு பாடல் தாருங்களேன். ஒரு இடைக்கால பாடல் அல்லது பழைய பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடல் ஏதாவது? பாதி ஜீவன் கொண்ட தேகம் வாழ்ந்து வந்ததோ ஆ, மீதி ஜீவன் உன்னை பார்த்த போது வந்ததோ ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே ஏதோ சுகம் உள்ளூருதே ஏனோ மனம் தள்ளாடுதே விரல்கள் தொடவா விருந்தை பெறவா மார்போடு கண்கள் மூடவா மலரே மௌனமா மௌனமே வேதமா அருமை. மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமா அன்பே. நிச்சயமாக. அருமையாக இருக்கிறது. அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். பல பாடல்களை கேட்கலாம் என்றாலும் நேரத்தினுடைய நிலைமை கருதி நான் அதை குறைத்து விட்டிருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. ஆம்னர்களே, நான் பிரணவி மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். பார்ப்போம் இணையும் பொழுது நினைத்துக் கொள்வோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்க உலகத்தின் எந்த மூலையில் இருந்தால் கூட நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு எந்த விதமான வயது எல்லையோ அல்லது வித்தியாசமோ ஒன்றுமில்லை என்பதையும், நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுடைய நேரத்தின் அடிப்படையில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆகவே பிரணவி மீண்டும் இணைத்திருக்கின்றார். நான் நினைக்கிறேன் இணையத்தினுடைய பிரச்சனை நினைக்கிறேன். சொல்லுங்கள், அதாவது இப்ப இப்ப நீங்கள் இசையோடும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள், பரதநாட்டியம் இருக்கிறது. பரதநாட்டியத்தில் அரங்கேற்றம் என்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது. அப்படியான விருப்பமும் இருக்கிறதா உங்களுக்கு? அல்லது டூ ஏர்லி அந்த கேள்வியை கேட்பது? அரங்கேற்றம் கட்டாயம் செய்ய எனக்கு விருப்பம். இந்த குருவுக்கும் சரியா விருப்பம் இருக்கு செய்யறதுக்கு. ஆனால் இப்போதைக்கு எனக்கு இந்த டிகிரியும் செய்து கொண்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா நான் நடன ப்ரோக்ராம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். தொடர்ந்து கிளாஸுக்கு வகுப்புக்கு போய் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த வட இலங்கை சங்கீத சபை பரீட்சையில 5ஆம் தரம் வரையும் விசேட சித்தியோட செய்து முடிச்சிட்டேன். இனி டீச்சர்ஸ் கிரேட் செய்யறதுக்கு இருக்கு 6ஆம் தரம். அதுக்கான முயற்சியில தான் இப்ப இருக்கிறேன். அது முடியத்தான் அரங்கேற்றத்தை பத்தி யோசிக்கணும். நல்லபடியும். அதாவது வட இலங்கை சங்கீத சபையினுடைய பரீட்சைன்னா மிகவும் கடுமையான பரீட்சையா இருக்கும். பலர் எல்லாரும் எடுத்திருக்கிறார்கள். டீச்சர்ஸ் கிரேடுக்கு வார என்பது இலகுவான காரியம் இல்லை. ஆகவே அந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் அதையும் தேர்வு எழுதி நல்ல ஒரு பெறுவர் எடுப்பின் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சரி, நன்றி. சரி, இன்னொரு பக்கம் பார்ப்போம். இப்ப நீங்கள் பாடசாலை காலங்களில் இருக்கின்ற பொழுது வேறு எது ஆக்டிவிட்டிஸ், வேறு ஏதாவது ஈடுபட்டீர்களா அல்லது கலையோடு மட்டும் இருந்தீர்களா அல்லது எப்படியான முயற்சிகளில் ஈடுபட்டீர்கள் பாடசாலையில் இருக்கின்ற பொழுது? தரம் 5 வரையுமே எனக்கு அதிகமான சான்றிதழ்கள், பதக்கங்கள் எல்லாம் இருந்தது சித்திரத்துறையில தான். அதுலதான் இருந்தது நிறைய.
அதுக்கு ம். பிறகு தரம் 5ல இருந்துதான் நான் தமிழ் தின போட்டிகள்ல சங்கீதம், நடனம், பாவுதல், பேச்சு இதுகள்ல ம். ஈடுபட தொடங்கினது. சரி. நல்ல ஒரு விடயம். இப்ப இந்த பக்கம் யூனிவர்சிட்டி பக்கம் வரும். யூனிவர்சிட்டியிலயும் தமிழ் சங்கங்கள் எல்லாம் இருக்கின்றது. போட்டிகள் நடக்கின்றது. நாடகங்கள் எல்லாம் செய்வார்கள். அ அங்கு பல்கலைக்கழகத்தில் ஏதாவது உங்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கின்றது? பல்கலைக்கழகத்திலயும் தமிழ் சங்கத்தோட நான் வேலை செய்திருக்கிறேன். ம். அ அதுலயும் ப்ரோகிராம்ஸ் ஹோஸ்ட் பண்ணி குடுத்திருக்கிறேன். ம். அறிவிப்பாளராக இருந்திருக்கிறேன். பாடல்கள் பாடியிருக்கிறேன். இது மாதிரியான ஈடுபட்டிருக்கிறேன். தமிழ் சங்கத்தோட வேலைகள்ல ஈடுபட்டிருக்கிறேன். ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நல்ல ஒரு விடயம். சரி. இப்ப நீங்கள் அ ஏதாவது செய்ய வேண்டும் என்று அது டூ ஏர்லியா இருக்கலாம். இப்ப இசையோடு இருக்கிறீர்கள். இப்ப உங்களுக்கு ஏதாவது இந்த இசையோடு சம்பந்தமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏதாவது இருக்கும் என்ன? அதாவது அதை பற்றி ஏதாவது பதியணும் அல்லது இப்படி செய்யணும். அப்படி ஏதாவது விருப்பங்கள் ஏதாவது இருக்கின்றதா? அல்லது அதை சொல்வது இப்பொழுது தவிர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? இப்ப பாடி ஏதாவது தரவேற்றங்கள் செய்து வைக்கணும் அல்லது அப்படியான விடயங்கள் உங்களை பற்றிய செய்திகள் பாடலை பற்றி பார்க்கணும் என்றா நேர்கள் எங்கு போய் பார்க்கலாம்? அப்படியே அதைத்தான் கேட்கின்றேன். யூடியூப் பேஜ் வந்து இப்ப கிட்டடியில தான் தொடங்கி இருக்கிறேன். அது இல்லாம சக்தி டிவியோட பேஜுக்கு போனா என்னுடைய பாடல்களை பார்க்கலாம். அது இல்லாம முகநூல் பக்கத்துல நான் எல்லாத்தையுமே பதிவேற்றிக் கொண்டிருப்பேன். அதுல என்னுடைய எல்லா பாடல்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இருக்கும் நிச்சயமா. ஏன் இதை கேட்டீர்கள் என்றால் உங்களுடைய பாடல்களை நேர்கள் யாராவது பார்க்க விரும்பினால் எப்படி பார்க்கலாம் என்பதைத்தான் அதை கேட்டிருந்த இந்த கேள்வியை. அப்ப சக்தி டிவியினுடைய பேஜ்ல போய் பார்த்தா 2024 மகுடம் சூட்டியர் என்ற வகையில உங்களுடைய பாடல்கள் எல்லாமே இருக்கும். அப்படித்தானே? நல்லது. நல்லது பிரணவி, உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளவு நேரமும் உங்களுடைய வேலை பளுக்களை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு இந்த வானொலியூடாக உங்களுடைய பாடல் அனுபவத்தை பற்றியும் உங்களுடைய கலை பற்றியும் நீங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக இந்த ஆஸ்திரேலிய தமிழ் உறுப்பு கொடுத்த ஆவணத்தினுடைய நிறுவனம் சார்பிலும் இந்த நேற்றுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மென்மேலும் உங்களுடைய கல்வியிலும் கலையிலும் நல்ல பெறுபவர்களை பெற வேண்டும், உயர்ந்த விருதுகளை பெற வேண்டும் என்று என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்துக் கொள்கின்றோம். கட்டாயம் ஐயா. என்ன இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு இதா ஏற்றுக்கொண்டதற்கும் இன்னும் இந்த வளர்ந்து வர கலைஞர்களை தாங்கள் இவ்வாறு ஊக்குவிப்பதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் இந்த நேரத்துல. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறு நேர். அவர்களை இவ்வாறு நேராக இன்று கண்டியிலிருந்து சக்தி 2024 மகுடம் சூட்டிய பாடகி செல்வி பிரணவி செல்வகுமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேயர்களே.